இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி பின்புறம் வசித்து வருபவர் மோகன்ராஜ். இவர் ஆட்டோ டிரைவர். இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் ஆட்டோ தொழிற்சங்க தலைவராகவும் இருந்து வருகிறார். காக்காபாளையம் பஸ் ஸ்டாப் அருகே மோகன்ராஜ் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் மீது ஆட்டோவில் சென்ற ஒரு பெண் தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதனை வீடியோ எடுத்து தொடர்ந்து தன்னை படுக்கைக்கு அழைத்து வற்புறுத்துவதாகவும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் ஒரு நாள் புகார் மனு ஒன்று கொடுத்தார். அரசியல் பின்புலத்துடன் சுற்றி வந்த மோகன்ராஜாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவருடைய செல்போனை புடுங்கி போலீசார் சோதனை செய்த போது அதில் 7 பெண்களை மிரட்டியும் தாக்கியும் பலவந்தமாக மோகன்ராஜ் அவர்களுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ அவருடைய செல்போனில் இருந்ததையும் போலீசார் கைப்பற்றினர். இதை பற்றி தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியானது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சொல்லும் போது, மோகன்ராஜ் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்தார். அந்த பெண் இவருடைய செக்ஸ் டார்ச்சர் தொந்தரவு தாங்க முடியாமல் பிரிந்து சென்று விட்டார். பின்னர் இரண்டாவதாக ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தார். ஆனால் அந்த பெண்ணும் இவருடைய காம வெறிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சில மாதங்களிலேயே பிரிந்து சென்று விட்டார். கோவை, ஈரோடு, பவானி மற்றும் சேலத்தில் இருந்து நள்ளிரவில் காக்காபாளையம் இளம்பிள்ளை பகுதிக்கு செல்வதற்கு போதிய பஸ் வசதி கிடையாது. இதனால் காக்காபாளையம் பஸ் நிறுத்தத்தில் நிற்கும் ஆட்டோக்களிலேயே பயணிகள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். அப்படி மோகன்ராஜுடைய ஆட்டோவில் வரும் பெண்களிடம் நைஸாக பேச்சு கொடுப்பார். அப்போது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு பின்னர் அவர்களுக்கு பண உதவி செய்வது போல நைஸாக போனில் நீண்ட நேரம் பேசுவார். இனிக்க பேசி அந்த பெண்களை மயக்குவார். அவருடைய பேச்சில் மயங்கிய இளம்பெண்களை தனியாக தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுடன் பலவந்தமாகவோ அல்லது ஆசை வார்த்தை காட்டியும் உல்லாசமாக இருப்பார். அப்போது அவர்களிடம் மிக கொடூரமாகவும் காமவெறி தலைக்கேறி வெக்கிரமாகவும் ஈடுபடுவார். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக கல்லூரி மாணவி உட்பட 7 பேரை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுடன் உல்லாசமாக இருந்து அதை கேமராவில் பதிவும் செய்தது தெரிய வந்தது. மேலும் அந்த வீடியோக்களை காட்டி அவன் கூப்பிடும் சமயத்தில் எல்லாம் உல்லாசத்துக்கு வர வேண்டும் என்றும் அப்படி வராவிட்டால் சமூக வலைதளங்களில் ஆபாச படத்தை வெளியிடுவேன் என மிரட்டியே தன்னுடைய காமவெறியை அவன் தீர்த்துள்ளான் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வீடியோக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியும் வருகிறது. அதில் அவர் பல பெண்களை மிரட்டியும் அசிங்கமாக திட்டியும் உல்லாசம் அனுபவிப்பதும் கண்கூடாக தெரிகிறது. மேலும் இதேபோல பல பெண்களை தனக்கு இருந்த அரசியல் செல்வாக்கால் மோகன்ராஜ் காமவெறியில் வேட்டையாடியதும் தெரிய வந்துள்ளது. இதுவரை மோகன்ராஜ் 40க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி உல்லாசம் அனுபவித்ததாகவும் பல பெண்கள் இவனுடைய மிரட்டலுக்கும் காமவெறியில் செய்யும் கொடுமைக்கும் பயந்து ஊரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் கொடுமை என்னவென்றால் இவன் மட்டும் இல்லாமல் இவனுடைய நண்பர்களுக்கும் பெண்களை விருந்தாக்கியதும் அவர்களை விபச்சார பெண்கள் என சொல்லி சம்பாதித்ததும் தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு பெண் இவனுடைய காமவெறியால் சீரழிந்ததால் திடீரென மாயமாகிவிட்டார். அவர் தற்போது எங்கு இருக்கிறார் என்பதே மர்மமாக இருக்கிறது. அவரது குடும்பத்தினரும் வீட்டை காலி செய்துவிட்டு வெளியூர் சென்று விட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினால் அவரின் காம வேலைகள் முழுவதும் தெரியவரும் என்பதால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பெண்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இவனுக்கு காக்காபாளையம் ஆட்டோ நிறுத்தத்தில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வந்தன. இதில் பெரும்பாலான ஆட்டோக்களுக்கு ஆர்சி புக் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டதால் அந்த ஆட்டோ நிறுத்தத்தில் ஆட்டோ ஓட்டி வந்த இவனது நண்பர்கள் 10 பேர் தலைமறைவாகிவிட்டனர். இதேபோல் ஆட்டோவில் அழைத்து சென்று பெண்களை கற்பழித்தும் அவர்களை மிரட்டி உல்லாசம் அனுபவித்தும் ஆபாச படம் எடுத்த அவருடைய நண்பன் ஒருவனும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைமறைவாகிவிட்டான். அவரை பிடித்தால் மேலும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகும் என தெரிகிறது. பலாத்கார புகாரில் சிக்கிய மோகன்ராஜ் தொடர் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.